ஒன்றை மட்டும் முதலிலே நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். இது ஏதோ கூடா நட்பு என்று நானும் ராஜகோபாலாச்சாரியார் அவர்களும் ராமசாமி முதலியாரும் மூவரும் ஒன்றாக ஒரே மேடையிலே இருப்பதை கூடா நட்பு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் வேறுபட்டிருந்த நேரத்தில் நாங்கள் நட்பாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் தான் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ராஜகோபாலாச்சாரியார் எப்படிப்பட்ட அறிவில் சிறந்தவர், அவரிடத்திலே அண்ணாத்திலே அதிக நெருங்கி பழகாததால் தான் அவரை பற்றி ஒன்று அறிந்து கொள்ளாமல் இருக்கிறான். நெருங்கி பழகு என்று அவர்களே என்னை பல வருஷங்கள் சொன்னார்கள். எனக்கு நெருங்கி பழகுவதற்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பம் மிக சமீப காலத்திற்கு முன்னாலே தான் ஏற்பட்டது. இன்னமும் என்னை அவர் பரிபூர்ணமாக அறிந்து கொள்ளத்தக்க அளவுக்கு எங்களுக்குள்ளே நட்பு கூட இன்னும் ஏற்படவில்லை. அல்லது இன்னும் சொல்ல போனால் நட்பு என்ற வார்த்தை கூட அவருடைய வயதுக்கு என்னுடைய வயதுக்கு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அதை நட்பு என்று கூட சொல்வதற்கில்லை. அவர் அறிந்தவைகளை, அவர் நாட்டுக்கு அறிவிக்க வேண்டியவைகளை என்னிடத்திலே சொல்லிவிட்டு போகிற வயது அவருக்கும், கேட்டுக்கொள்ள வேண்டிய வயது எனக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள். அதே போலவே சரியே ராமசாமி முதலியார் அவர்கள் இந்த கூடா நட்பு என்று காங்கிரஸ்காரர்கள் சொன்னதற்கு பல உதாரணங்களை சொன்னார்கள். ஒரிசாவை காட்டினார்கள், கேரளத்தை காட்டினார்கள். நான் இவைகள் எல்லாவற்றையும் விட காங்கிரஸையே பார்க்கும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன். காங்கிரஸ் கட்சியிலே இன்றைய இருப்பவர்கள் காங்கிரஸ்காரர்களா? காங்கிரஸ் கட்சியிலே இன்றைய இருப்பவர்கள் காங்கிரஸ் கொள்கைக்கு பாதுகாவலர்களா? காங்கிரஸ் கட்சியிலே இன்றைய இருப்பவர்கள் காங்கிரஸ் கட்சியை கட்டி காப்பாற்றியவர்களா? காங்கிரஸ் கட்சியிலே இன்றைய இருப்பவர்கள் காங்கிரஸ் இடத்துல நட்பு கொள்கிறார்கள் என்றால் எதனாலே நட்பு கொள்கிறார்கள்? தண்டி யாத்திரை நடைபெற்ற நேரத்தில் அவர்கள் தூரத்திலே ஒதுங்கி இருந்தார்கள். நானும் ராமசாமி முதலியாரும் தண்டி யாத்திரை நேரத்திலேயும் காங்கிரஸை எதிர்த்தோம். இன்றைய தினம் எதிர்க்கிறோம். அன்றைய தினம் காங்கிரஸ் நாங்கள் எதிர்த்து இன்றைய தினம் எதிர்க்கிறோம் என்றால் அன்றைய தினம் காங்கிரஸை எதிர்த்ததாலே கல்லடி படுவோம் என்று தெரிந்தும் எதிர்த்தோம். காரணம் என்ன என்றால் எங்களுடைய உள்ளத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கை ஒரு சில குறிப்பிட்டவர்கள் உபயோகப்படுத்துவார்கள் என்ற அச்சம் இருந்ததாலே நாங்கள் அந்த நேரத்தில் அதை ஆதரிக்கவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியை கள்ளுக்கடை மறியல் நடத்திய நேரத்தில் கள்ளுக்கடை நடத்திக் கொண்டு இருந்தவர்கள் இன்றைய காங்கிரஸ் வீட்டராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்முடைய ஆச்சாரியர்கள் அறிவாரோ இல்லையோ என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு தொகுதியிலே காங்கிரஸ் வீட்டராக நின்ற ஒருவர் காங்கிரஸ் கட்சி கள்ளுக்கடை மறியல் செய்த நேரத்தில் கிட்டத்தட்ட வேதாரண்ய சத்தியாகிரக நேரத்திலே என்று கருதுகிறேன், அந்த நேரத்திலே கள்ளுக்கடை நடத்திக் கொண்டிருந்தவர் கள்ளுக்கடை மறியலிலே ஈடுபட்ட காங்கிரஸ் தொண்டர்களை போலீசார் அடித்தது போதாது என்று தம்முடைய அடியாட்களை விட்டு அடித்தார் என்பது மட்டுமல்ல, கள்ளுக்கடையிலே இருந்த ஒருவரை ஆவேசம் வந்தவரை போல் ஆடச் செய்து என்பவர்களே மதுரை வீரன் வந்து விட்டான், மதுரை வீரனுக்கு கல் தான் பூஜை பொருள், அந்த கல்லை எப்படி நீங்கள் கெடுக்கலாம் என்று மதுரை வீரன் ஆவேசம் வந்து அடிப்பதாக அடியாளை விட்டு அடித்தவர் அருள் கூர்ந்து காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு வீழ்ச்சியடைந்திருக்கிறது என்பதற்கு இதைவிட உதாரணம் தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட கள்ளுக்கடை நடத்தியவர் தஞ்சை தரணியிலே, அறிவு மிகுந்த தஞ்சை தரணியிலே, பண்பு மிகுந்த தஞ்சை தரணியிலே, காங்கிரஸை வளர்த்த தஞ்சை தரணியிலே, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் நடந்த தஞ்சை தரணியிலே, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக நேரத்தில் ஒற்றையடி பாதையில் எல்லாம் எந்த ராஜகோபாலாச்சாரியார் நடந்து சென்றாரோ அப்படிப்பட்ட தஞ்சை தரணியிலே அந்த மாஜி கள்ளுக்கடைக்காரர் காங்கிரஸ் வேட்டையராக நிறுத்தி வைக்கப்பட்டார் என்றால் மானமுள்ள காங்கிரஸ்காரர்கள், தன்மானத்தை மதிக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் இன்னும் அதிலே ஒட்டி கொண்டிருப்பதென்றால் அது உண்மையிலேயே காங்கிரசுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து அது இழுக்கே தவிர அதுதான் கூடா நட்பு. இது தேடாத நட்பு. இது நாங்கள் யாரும் ஒருவரோடு தேடிக்கொண்டு வாருங்கள் நாம் எல்லாம் நட்பாக இருக்கலாம் என்று தேடி பெற்றுக்கொண்ட நட்பு அல்ல. ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் காங்கிரஸ் எதேச்சாதிகாரத்தை முறியடித்து ஆக வேண்டும் என்ற தம்முடைய நீண்ட பயணத்தில் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு திருப்பத்திலே என்னை சந்திக்கிறார்.
இன்னொரு திருப்பத்திலே ராமசாமி முதலியாரை சந்திக்கிறார். நாங்கள் மூவருமாக சேர்ந்து அந்த பயணத்திலே தொடர்ந்து நடக்க இருக்கின்றோம். இந்த தேர்தலோடு அந்த பயணம் நின்றுவிடும் என்று யாராவது தப்பு கணக்கு போட்டால் அருள் கூர்ந்த நீங்கள் அந்த தப்பு கணக்கை மறுத்து சொல்லுங்கள். இது ஒன்றும் பட்டத்திற்காக பதவிக்காக சட்டசபையில உட்கார்வதற்காக ஓட்டு வேட்டைக்காக அமைக்கப்பட்ட நட்பு அல்ல. ஏற்பட்டிருக்கின்ற இது காங்கிரஸ் எதேச்சாதிகாரத்தை வீழ்த்துவதற்கு யார் யாரெல்லாம் கிளம்பி இருக்கின்றார்கள் என்பதை எடுத்து காட்டுவதாகும்.